நண்பர்களே மீண்டும் வணக்கம். நண்பர்களே மீண்டும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன், வாங்க பேசலாம்ன்ற மாதிரி. அதுக்காக நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்துட்டு Q&A தான் பண்ண போகிறோம். வாங்க பேசலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கே நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். நண்பர்களே, முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வெடப்பா பைத்தியக்கார மாதிரி. நண்பர்களே, நம்ம ஒரு கேள்வி கேட்க சொன்னா ப்ரோ நீங்க வெடப்பான்னு கேட்டு வச்சிருக்காரு ஒருத்தர். நீங்க வெடப்பா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்றதுக்கு விருப்பமே கிடையாது கொஞ்சம் கூட. அடுத்த கேள்விக்கு போவோம். நண்பர்களே, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு பாருங்க. சாப்பிட்டியா மச்சி, எந்த ஊர் ப்ரோ? வணக்கம்டா மாப்பிள்ளையாம். நண்பர்களே, பேசி பெருசா பேசுற மாதிரி கேள்வி கேளுங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க நண்பர்களே. ஏதாவது கேட்கணும்னு கேட்குற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, நாங்களே நினச்சி பார்க்கல இவ்வளோ கேள்வி வரும்னு. இருந்தாலும் வந்திருக்கிறத நினச்சி பெருமைப்படுறோம். ஈவெண்ட் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் போடும் நாங்கள் எதிர்பார்க்கல. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டும், அதுக்கப்புறம் கேட்கலாம்னு நினச்சோம். இன்னும் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, யூடியூப்ல வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக போடு அப்படின்ட்டு. ஓகே, ஷார்ட்டாக போடுறோம். போன வீடியோ ரொம்ப லாங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது பேச வேண்டிய விஷயங்கள், அதனால அது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். பார்க்கல போய் பார்த்துட்டு வாங்க, நம்ம சேனலில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையான கேள்விகளுக்குள்ள போவோம். முக்கியமான கேள்வியில முதல் கேள்வி என்னன்னா, யுவர் ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் கிஸ் ஆமா. அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம ஃபர்ஸ்ட் லவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் கிஸ். கதை கேட்க ரெடியாடா. நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணை என் ஃப்ரெண்டு கூட அன்னைக்கு நின்றுட்டு இருக்கும்போது ரோட்ல பார்த்தோன்னே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசணுன்றதுக்காக அந்த பொண்ணு பார்ட் டைமா ஜாப் போயிட்டு இருந்தாங்க. நானும் அந்த மாதிரி பார்ட் டைமாக ஜாப் போகலான்னு அவங்க கூட போனேன். அவங்க கிட்ட பேசினேன். அவங்கள நான் செல்ஃபின்னு தான் கூப்பிடுவேன், ஏன்னா அவங்க செல்ஃபி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படியே அவங்க கூட பேசி இப்படி ஆகி கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு நண்பர்களே காதல். அப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் நானும் அவங்களும் வெளியே போயிருந்தோம். வெளியே போன இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. நாங்கள் 2 பேரும் ரொம்ப நனைஞ்சிட்டோம். சரி, பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறினோம். அந்த பஸ்ஸில் டிரைவர் தவிர வேற யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அவங்க ஒரு சீட்டில் உட்காந்தாங்க, அவங்க பக்கத்தில் நானும் உட்காந்துட்டேன். மழை வேற ரொம்ப வந்தது, நைட்டு நேரம் வேறு ஒரு 7-7:30 இருக்கும். பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் பிக் அண்ட் டேக் மேக் பண்ணோம். பக்கத்தில் வந்தாங்க. அப்புறமா அப்படியே கிஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே. இந்த மாதிரி கேள்விக்கு என்னால் இந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் எதுக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. நாங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம்னா, பண்ணலான்னு தோணுச்சு. ஃபோன் பண்ணேன், இவனுக்கு பண்ணலான்னு சொன்னேன். ஓகேடா அப்படின்னா பண்ணிட்டோம் நண்பர்களே. இதில் நாங்கள் யோசிச்சு பிளான் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கால் பண்ணா வந்தேன், எடுத்தோம், போட்டோம், அவ்வளோதான் போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு, வாட் வுட் யூ டூ இஃப் யூ கெட் அ டைம் மிஷின்? டைம் மிஷின் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் பாசிட்டிவ் போவேனான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பாசிட்டிவ் தான் போவேன். அது எவ்வளோ பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பின்னோக்கி போயிடுவேன். டைனோசருக்கு முன்னாடி காலகட்டம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் உருவாச்சு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சயின்டிஃபிக்காக சொல்கிற மாதிரி சூரியன் வெடிச்ச அந்த காரணத்தினாலதான் பூமி உருவாயிருக்கு. அப்படியே இந்த சிலர் சொல்கிற மாதிரி கடவுள் தான் இந்த பூமி உருவாக்குனாரா அப்படின்னு யாராவது இருந்தாங்களா ஃபர்ஸ்ட்டு? அப்படி இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் பார்ப்பேன். ஃபியூச்சருக்கு போவேன்னா நோ, எனக்கு ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றது வேஸ்ட்டு. நான் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எதுக்கு? எனக்கு கிடச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இவன் சொன்ன மாதிரி பின்னோக்கி போவேன். ரொம்ப பின்னோக்கினா ரொம்ப இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைல்டுஹுட் குழந்தை பருவத்திற்கு போய் திரும்ப நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்போம்ல சில இதெல்லாம், அதெல்லாம் திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் நண்பர்களே. அப்புறமா நண்பர்களே, ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஸ்ரீராம் நீங்க சாங் பாடுவீங்களா? ஒரு நண்பர் ரொம்ப சென்டிமெண்டா ரொம்ப அழுது ஒரு கீத்தை சொல்லியிருக்கீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ முடி கொட்டுது ப்ரோ. முடி கொட்டுதா ப்ரோ? அதுக்கு என்ன ப்ரோ பண்ண சொல்றீங்க? முடி கொட்டுதுன்னா திருப்பி கொட்டிடுங்க ப்ரோ, ஒன்னும் ஆக போறது இல்ல. அப்படி கொட்டுறப்ப நான் வந்துருங்க பண்ற காமெடிகளாம். நண்பர்களே, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சமான மெசேஜ் நம்ம படிக்க போறோம். கொஸ்டின்லாம் இல்ல, சூப்பரா பண்றீங்க, கீப் ராக்கிங் டா, நான் பார்ப்பேன் உங்க வீடியோஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை தான் நாங்கள் எதிர்பார்த்து ஸ்டார்ட் பண்ணோம். நன்றி நன்றி நன்றி
ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி உங்கள் சப்போர்ட்டிங் தான் எங்களை கொஞ்சம் முன்னேற்றம், அடுத்த வீடியோ போகிறதுக்கு அழகெல்லாம் இருக்கும். கீப் ராக்கிங்னு சொல்லியிருக்கீங்க. we will keep rocking. இப்போ வந்துட்டு இறுதியான கேள்வி, இதை நான் பேசணுன்றதுக்காகவே இறுதியாக வச்சிருக்கேன். ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. ஜஸ்டிஃபையிங் பை த மெசேஜ் யூ சென்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இவர்கிட்ட ஜஸ்டிஃபைங்னா என்ன தெரியல அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுறத வச்சு அவங்க ஜட்ஜ் பண்றாங்களே, அது வந்துட்டு சரியா தப்பா அப்படின்ட்டு வந்து நம்ம நண்பர் கேட்டிருக்காரு. அதுக்கு உன்னோட பதில நீ முதல் சொல்றான். என்னோட பதில் என்ன, ஃபர்ஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணுறதே தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு பேசுகிறத வச்சு, ஏன்னா அவங்க ஒவ்வொரு தருணத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அதுக்குன்னு அவங்க மொத்தமாக அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால் ஒன்று அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்கள எடுத்தோடனே ஜட்ஜ் பண்ணுறதை வச்சுட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்கக்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக எதுவுமே பண்ண தேவையில்லை. என்னோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படி வந்துட்டு அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உரிமையே கிடையாது. ஏன்னா அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் ஆக போகிறதில்ல. அவங்க ஜட்ஜ் பண்ணி அதை அவங்க மனசுலேயே வச்சுப்பாங்க. அடுத்த டைம் உங்கள்கிட்ட பேசும்போது காட்டுவாங்க. உங்களை ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறமா நீங்கள் போய் அவங்கள்ட்ட எதுக்கு பேசணும்? ஃபஸ்ட்டு உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, அவங்க அப்படியே பண்ணாலுமே அது வந்துட்டு அது ஒரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்களா இருங்க. யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை கண்டுக்க கூடாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தான் எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போ நீங்களும் நீ வந்துட்டு ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது அது ஏற்றிக்கவே முடியாது. ஏன்னா நீ யார் ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில வந்து நீ தலையிடுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதனால அவங்க ஜட்ஜ் பண்றதெல்லாம் வச்சுட்டு நீங்க மன வருத்தப்பட்டீங்கன்னா அது உங்க மேல தப்பு, அவங்க ஜட்ஜ் பண்றவங்க மேல தப்பு கிடையாது. அவங்க என்னமோ நினைக்கிட்டோம், நம்மளா இருப்போம். நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு ஜட்ஜ் பண்றாங்களோ இல்லையோ, லிவ் யுவர் லைஃப். ஹவ் ஆர் யூ கைண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரிய போறதில்ல. நீங்க வந்துட்டு ஒருத்தங்களுக்கு கெட்டது செஞ்சா உங்களுக்கு திருப்பி தான் கெட்டது நடக்குமா, இல்ல நீங்க நல்லது செஞ்சா திருப்பி நல்லது நடக்குமா, எதுவுமே தெரிய போறதில்லை நண்பர்களே. இந்த கர்மா இஸ் பூமராங், வாட் யூ கிவ் யூ கெட் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இப்ப நீங்க ஒரு கெட்டது செய்றீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்க இப்ப ஏதாவது செஞ்சிருப்பீங்க, எதிர்காலத்துல உங்களுக்கு வேற ஏதாவது நடந்திருக்கும். இவங்க இதையும் கனெக்ட் பண்ணி கர்மான்னு சொல்றாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு டைமோ இல்லை 2 டைமோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணியிருப்போம். அதை வந்துட்டு இவங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாஸ்ட்ல நடந்ததையும் ஃபியூச்சர்ல நடக்க போறதையும் வச்சு கனெக்ட் பண்ணி கர்மான்னு சொல்லிடுறாங்க நண்பர்களே. அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம கெட்டது செஞ்சா நம்மளுக்கு நல்லது நடக்குமான்னு தெரியாது, கெட்டது நடக்குமான்னு தெரியாது. நல்லது செஞ்சா நல்லது நடக்குமான்னு தெரியாது, கெட்டது நடக்குமான்னு தெரியாது. நம்ம கெட்டது செஞ்சு நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் நம்ம நல்லது செஞ்சு நம்ம நல்லது நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒருத்தங்களுக்கு கெட்டது செய்யறோம்னா அது எதுக்கு, அந்த கெட்டது எதுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவாவே இருக்க வேணாம், பாசிட்டிவா இருப்போம் எப்பவும். அதனாலதான் நான் வந்துட்டு கைண்டா இருக்கிறத சூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு நல்லது பண்ணி திருப்பி நம்மளுக்கு நல்லது வருதோ இல்லை கெட்டது வருதோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லது பண்றேன், நான் கைண்டா இருக்கேன். அடுத்து என்கிட்ட யார் அப்படி இருப்பாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஏன் ஒருத்தங்களை கெட்டது பண்ணணும், அதை யோசிச்சுதான் நான் வந்துட்டு கைண்டா இருக்கலாம் முடிவு எடுத்திருக்கேன். நான் ஏன் கைண்டா இருக்கேன்னா, கைண்டா இருக்கிறதுக்கு எதுக்கு காரணம் தெரியணுங்க நான் நினைச்சிட்டு தான் இருக்கேன் இப்பயும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு எதுக்கு காரணம்? அவங்க இப்படியே கெட்டவங்களாவே இருந்தாலும் அவங்க கெட்டவங்க, அதனால நான் அவங்களுக்கு அப்படி இருக்க மாட்டேன், இல்ல நான் எதுக்கு கைண்டா இருக்கணும்னு யோசிக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்புன்னு நினைக்கணும். ஏன்னா கைண்ட்ல இருக்குது நல்ல விஷயம் தான். அது நம்ம நல்லது பண்றதுக்கு எதுக்கு யோசிக்கணும்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். எதுவுமே யோசிக்காம நல்லது பண்ணணும். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய கைண்ட். நான் அந்த கைண்ட்ல தான் இருக்கேன், அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிட்டும் இருக்கேன். சரி நண்பர்களே, எல்லா கொஸ்டினும் முடிஞ்சது. போலீஸ்காரர் கொஸ்டின் கேட்ட அனைவருக்கும் நன்றி. வீடியோவோட முடிவு கொண்டோம். மீண்டும் அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காவலர் வந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டோம். வீடியோவோட முடிவு கொண்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.